ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः कर्णागरी कृपाकटाक्षी कामाक्षी रूपम कांची कामकोटि पीठालंकृत यतीश्वर श्रेष्ठम सृष्टि स्थिति संहार तिरोधन अनुग्रहादि पंचकृते कारणभम अखिल लोकगुम अव्याय करुणामूर्तिम अस्मदाचार्यम श्री चंद्रशेखरेंद्र सरस्वती चरणारविंदम सदा सरसा नमः सदा सर सद्गुण सिद्ध सुदीपदम अपारगण सिंधु ज्ञानशास्त्र श्री चंद्रशेखर प्रणवामदन कलियुगे कांचिमान यूट्यूब चैनल प्रत्येक महाबली भक्तர்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு நானும் கூட வரேன்னு சொன்னேனா, நானும் கூட வரேன்னு சொன்னேனா. பெரியவா சொல்லிட்டு பரமேஸ்வரன் இப்படி சிரிச்சுட்டே இப்படி கிண்டல் பண்ணுறாருன்னா இது என்ன? பொள்ளாச்சி ஜெயமாமி அவளோட பிள்ளை சந்திரசேகரன் அவரோட இன்டர்வியூ. பொள்ளாச்சி ஜெயமாமியை பேர் பெற்ற பக்தின்னு தெரியும் எல்லாருக்கும். அது பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாபெரியோட அனுபவங்களை கேட்குறவாளுக்கு படிக்கிறவாளுக்கு. 1981 இவர் அமல்கமேஷன் குரூப் அதனுடைய ஒரு குரூப்பில் ஜாம்ஷெட்பூரில் வேலையில் இருந்தாராம். இவருக்கு சம்பவத்தன்னைக்கு அடுத்த நாள் ஒரு கல்கட்டாவில் ஒரு மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கும், அதுக்கு போகணுமா. அதனால் முதல் நாளே வழக்கமாக ஒரு டாக்ஸி டிரைவர் அவர்கிட்ட வழக்கமாக ஆஃபீஸ்க்காக வரார். அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாருன்னா இத்தனை மணிக்கு 5 மணிக்கு இருந்தோம்னா பிக்கப் பண்ணணும், கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒன்றும் ஜாம்ஷெட்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கல்கட்டா போகிறதுக்கு அப்படின்னு ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் திடீர்னு அன்றைக்கி முன்னாள் ராத்திரி தான் ஃபோன் பண்ணி அது சொன்னார் அந்த டாக்ஸி டிரைவர், என்னால் வர முடியல, நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை ஏற்பாடு பண்ணிட்டேன், அந்த டிரைவர் கரெக்டாக வந்துடுவான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா. சரின்னா அது இவர் இப்போ 5 மணிக்கு இவர் அலாம் வச்சுருக்க, 4:45 அப்படி அலாம் வச்சுருக்கணுமா இருக்கும், தெரியல எப்போ வச்சுருக்காரு. அலாம் வச்சுருக்கார் அலாம் டைம் பீஸில். இவருக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கனவு வந்திருக்கு. கனவில் இந்த சந்திரசேகரன் என்ன பண்ணுறார், தூங்கின்னு இருக்கார். கனவுல தூங்கின்னு இருக்கார், இப்போ நிஜமாகவே தூங்கின்னு தான் இருக்கார், கனவுலேயே தூங்கின்னு இருக்கார். பெரியவா பசர் அடிக்கிறார். உடனே ஓடி போய் கதவு திறக்கிறார். திறந்த மாப்பிரிவா அங்கே நிற்கிறார், தண்டம் ஒரு கையில் ஒரு கமண்டலம். உடனே பெரியவாளை வாங்க வாங்க ஜெய் ஜெய்சங்கர் சங்கரன் கூப்பிட்டுருக்கணும். என்ன பண்ணார், கடன்னு உள்ளே போனாராம். அந்த கனவுல உள்ளே போய் பொண்டாட்டி குழந்தைகள்லாம் எழுப்பி பெரியவா வந்திருக்கா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணிவிட்டு ஓடி திருப்பி வாசலுக்கு வந்தாராம். அப்போ பெரியவா கேட்டானாம், ஏன்டா குதிக்கிற அப்படின்னாராம். இல்லை பெரியவா, நான் ஊருக்கு கிளம்பின்னு இருக்கேன். எந்த ஊருக்குடா போகிறேன்? நான் கல்கட்டாக்கு போயிட்டு இருக்கேன். கல்கட்டாக்கா, நானும் உங்க கூட வரனே அப்படின்னாராம். சரி பெரியவா அப்படின்னு சொன்னாராம். கனா போயிட்டு தான். அப்புறம் பெரியவா டைம் மேனேஜ்மெண்ட் தான். பெரியவா அப்படி அவருக்கு ரொம்ப பிஸி இல்லை, அது சொல்லிட்டார். கனவு போயிடுது. கரெக்டாக அலாம் டைம் பீஸில் அந்த அலாம் அடிக்கிறது. அலாம் அடித்த உடனே 5 மணி. உடனே பொண்டாட்டியை எழுப்பி, கனவுல எழுப்பினது அது வேறு விஷயம் தான், முடிஞ்சு போயிடுத்தார். எழுப்பி பெரியவா சொன்னாராம், பெரியவா பெரிய ஜோக் அடிச்சிருக்கார், ஜோக் அடிக்கிறார், இனிமேல் தான் தெரியும் இவருக்கு என்ன ஜோக் அடிச்சிருக்காரு. பெரியவா சொல்கிறா, நான் உங்க கூட வரேன்டா கல்கட்டாக்கு அப்படின்னு. அவரையும் கூப்பிட்டு நான் போக வேண்டியதான் கல்கட்டாக்கு. போகிற இதில் ட்ரெயினில் அவருக்கும் சேர்த்து ஸ்டீல் எக்ஸ்பிரஸில் ஒரு டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். பெரியவாளுக்கு சொல்லி ஒரு டிக்கெட் வாங்கிக்க வேண்டியது தான் போல இருக்குது அப்படின்னு ஜாலியாக சிரிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இப்போ சுட்கேஸை தூக்கின்னு கிளம்பிட்டாராம். ஆட்டோ ரிக்ஷா வந்தது, கிளம்பி போயின்னு இருக்கும்போது ஒரு 4 ரோடோட ஜங்ஷன் வருமா, அது பேர் ஏதோ சொன்னார், அந்த மாதிரி பேர். அந்த இடத்துல வரும்போது எதிர்க்க ஒரு லாரி ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கான், நேராக எதிர்க்க. அப்போ இவர் கொஞ்சம் டைமே இல்லை, டக்குன்னு அலர்ட் பண்ணாரான் ஆட்டோ ரிக்ஷாக்காரனை. அவன் காதில் விழுந்துதா வெளியே தெரியல, டென்ஷன். அது நேராக தூக்கி அடிச்சிருக்கு. அடிச்சு வந்தோடனே இவர் அப்படியே பின்னாடி இப்படி விழுந்திருக்கார், தூக்கி அடிச்சு இப்படி விழுந்திருக்கார். விழுந்ததே அந்த இந்த பக்கத்தில் ஒரு பஸ் வந்துருக்கு போல இருக்குது. இவர் தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கான்னு தெரில, அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பஸ் வந்துருக்கு. இவர் கீழே ஊந்திருக்கார். இவருக்கு மேலே ஒரு பஸ் போயின்னு இருக்கான். இந்த பக்கம் அந்த பக்கம் வீல்லாம் தெரிகிறது. லேசாக இருக்குது, அரை மயக்கமாக இருக்குது. கையில் ஃப்ராக்சர் ஆகிட்டுருக்கு ஒரு கை.
பஸ் வந்து இவருக்கு மேலே ஓடின்னு இருக்கான். இவர் பார்த்துட்டு இருக்கார். சந்திரசேகர் இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஏதோ தூக்கி அடிச்சு அந்த பக்கம் விழுந்திருக்கான். அவன் பிழைச்சிட்டான். பெரியவா எல்லாரையும் பிழைக்க வச்சிருக்கார். அதுக்கப்புறம் இவர் எழுந்து பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி இவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கா. இவர் அங்கேருந்து கிளம்பி போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு கிளம்பி மெட்ராஸ் வரணுன்ட்டு ஃபோன் பண்ணி அவர் பொண்டாட்டி கூப்பிட்டுன்ட்டு கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டார் போல இருக்கு. வர வழியிலே பொள்ளாச்சி ஜெயமாமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராம், இந்த மாதிரி நடந்துடுத்து, இந்த மாதிரி பெரியவா வந்து நானும் வரேன்னு சொன்னார் கூட அப்படின்னு. சரி நான் பெரியவா அது பொள்ளாச்சி ஜெயமாமி பையன் உருப்படியாக கை சரியாகணுமே கிளம்பி நேராக காஞ்சிபுரம் போயிட்டானாம். போயிட்டு தரிசனம் பண்ணி சொன்னாலாம் விஷயத்த, இந்த மாதிரி கணா வந்தது, இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி இருக்கான், ஆஸ்பத்திரியில் இருக்கான், வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஓ நான் கூட வரேன்னு சொன்னேன்னா அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டாலாம் பெருசாக. அது முடிஞ்சுது. அப்புறம் வந்தார். இவர் வந்து மெட்ராஸ்லேயே அங்கே ஒரு கட்டு போட்டுன்னு இங்கே வந்துட்டார். இங்கே வந்து ப்ராப்பராக டாக்டர் சண்முக சுந்தரம் அப்படின்ற அந்த டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாராம். அதெல்லாம் சரியாகி ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் ரெடி ஆகிடுது, கிளியர் ஆகிடுது. கிளம்பி மெட்ராஸில் போய் கலவையில் தான் போய் தரிசனம் பண்ணியிருக்கார் பெரியவா. தரிசனம் பண்ணி அப்போ கூட பெரியவா வந்து பின்னாடி ஏதோ மாட்டுக்கொட்டையில் இருந்தாராம். போய் பெரியவா கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி சரியாயிடுது, பெரியவா தான் கூட வரேன்னு சொன்னேன், அன்றைக்கி தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது, பெரியவா தான் கூட வந்து என்னை காப்பாற்றிருக்காரு. ஓ நான் கூட வரேன்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிக்கிறானாம். பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டானாம். இப்போ பெரியவா கூட வரேன்னு சொன்னது வந்து ஏதோ ஜோக்குக்காக கிடையாது. ஜோக்குன்னு இவர் நினச்சின்னு சொன்னார் பொண்டாட்டிக்கிட்ட, ஜோக்கு கிடையாது. நிஜமாகவே பெரியவா வந்து பெரியவா ஏன் ஜோக்கு அடிக்க போகிறவா, பெரியவா நிஜமாகவே வந்திருக்கா கூட வந்து தானே அவர் வந்து இவருக்கு ஒன்றுமே ஆகாமல் ஒருத்தர் கீழே விழுறாரு, பொத்துன்னு கீழே விழுறாரு, கை ஃப்ராக்சர், அது பரவாயில்ல, ஃப்ராக்சர்லாம் சரியாயிடும். மேலே வந்து ஒரு பஸ்ஸே ஓடி இருக்கு, ஒரு 4 வீலும் ஓடுறது தெரியுதுதான் இவருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்திருக்காரு. பஸ்ஸு ஓடுறதை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸில் அடிப்படாமல் பொழைச்சி உயிர் வந்திருக்கு அப்படின்னா பெரியவா ஜோக்கா அடிப்பா. பெரியவா நானும் கூட வரேன்னு சொன்னேன்னா சொல்ல, பெரியவா கூடவே வந்திருக்கா அப்படிங்கிறார் அந்த அனுபவத்தில். ஜெய் ஜெய் சங்கர் ரவிசங்கர் மகாபரிய பாதவி சரணம், மகாபரிய பாதவி சரணம்.